காலையிலேயே ஒரே ஜாலி மூடில் சுற்றிட்டு இருந்தேன். சமைக்கிற வேலை மிச்சம். ஏன்னா இன்றைக்கி ஆஃபீஸில் லஞ்ச் பார்ட்டி. அட் த சேம் டைம் இன்றைக்கி ஊருக்கு போகிறேன்னா காலையிலேயே உட்காந்து அழகாக பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். சமைக்கிற வேலை இல்லை, காலையிலே எடுத்து வச்சுட்டா ஈவினிங் வந்து அழகாக எடுத்து போட்டுட்டு ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் வந்துட்டு யாரோட ஹெவியாக பண்ணுறது, இன்றைக்கி எதுவுமே ஸ்மூத்தி ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லை. அழகாக ப்ரெட்டில் ஜாமு பட்டர் போட்டு சாப்பிட்லான்னு பார்த்தேன். பட் பட்டர் இறுகிடுச்சு. ஸோ விட்டுருங்க. அதனால் வெறும் ஜாம் போட்டு இன்றைக்கி முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் ரீசன்ட் டேஸாக எனக்கு ரொம்ப பர்சனல் கமெண்ட்லாம் வந்துச்சு. இது ஆக்சுவலி என்னோடய குட் மெமரி, என்னோடய பாசிட்டிவ் வைப்ஸ்லாம் தெளிக்கணும் அப்படின்னு ஓப்பன் பண்ண சேனல் தான். ஏதோ கர்வமாக குக் பண்ணியும் போடுவேன் தான், பட் அதை கன்சிடர் பண்ணிக்காதீங்க. லைக் ரொம்ப ரூடாக கமெண்ட் வருது. என்னோடய பர்சனல் வந்து நான் இங்கே ஷேர் பண்ணணும்னு வந்து நெசசரி கிடையாது. நான் சம் பீப்புள் ஷோ பண்ணுறேன் அப்படின்னா அது என்னோடய குட் மெமரியில் இருந்திருப்பாங்க, ஷோ பண்ணுறேன். பட் எல்லா டைமும் எல்லா பீப்புளையும் காமிக்க முடியாது. ரொம்ப ரூடாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கும் நான் ரிப்ளை பண்ணணும்னு கிடையாதுல்ல. என்னோடய சேஃப்டி செக்யூரிட்டியும் நான் பார்க்கணும். சில எல்லா பர்சனல்ஸையும் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் இது கிடையாது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக, எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கிறத நான் இதில் ஷேர் பண்ணுவேன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட் மெமரிஸ் தான். அதனால் நான் கண்டிப்பாக ஷோ பண்ணுவேன். அப்புறம் மார்னிங் ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்தோடனே வந்து அம்மா லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் சாப்பிட்டேன்னா தூங்கிட்டேன் அப்படின்னா எந்திரிக்க மாட்டேன். அதனால் ரெண்டையும் சாப்பிட்டு படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பிரஞ்சு தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே கார்டன் பக்கம் போய் பார்த்துட்டு இருந்தேன். அழகழகாக பூவெலாம் பூத்துருந்துச்சு. மாதுளம்பழம் நல்லா காய்ச்சிருந்துச்சு. பூவை பறிச்சுட்டு போய் என் தம்பி காதில் வச்சது கூட தெரில. குழந்தை அழகாக தூங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் என் தம்பி இருக்கால, எங்கள் வீட்டில் பருப்பு குழம்பு மேண்டேட்ரி. ஸோ அதுக்கு எனக்கு வந்து பாருங்கள் கேப்சிகம் போட்டு ஏதோ கிரேவி கொள்ளு சட்னிலாம் வச்சுருந்தாங்க. நான் எல்லாத்தையும் போட்டு ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேலைலாம் இருக்குது முடிச்சுட்டு வந்து தூங்கலாமே அப்படின்னு அழகாக கிளம்பி இன்றைக்கி ரெடி ஆகிட்டேன்.